if you are a man and you start smoking, உங்களோட டெஸ்ட்ரோஸ்டரோன் லெவல்ஸை அதை ரேப்பிடாக டிக்ரீஸ் பண்ணும். டெஸ்ட்ரோஸ்டரோன் அப்படின்னா இட் இஸ் அன் ஹியூமன் மேல் ஹார்மோன். ஓகேங்களா? ஒரு ஆண்மகனுக்கு தாடி வளர்றதுலேருந்து மசில் பில்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன் தான் காரணம். நீங்கள் தம் அடிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் அதிகமாக சரக்கடிக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன் ரேப்பிடாக உங்கள் உடம்புல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன்ஸை ரொம்ப வேகமாக இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. அண்ட் இதே மாதிரி ஃபீமேலுக்கும் நிறைய விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அவங்க உடம்பை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் லிட்ரலாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் யார் நினச்சாலும் ஸ்மோக் பண்ணலாம், யார் நினச்சாலும் குடிக்கலாம். அப்போ ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் எந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அப்போ ஒரு சாதாரண 10 வயசு பையன் நினச்சாலும் அதை செய்ய முடியும், ஒரு 50 வயசு ஆளாலையும் அதை செய்ய முடியும். அப்போ இட் இஸ் ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாயிருச்சு. லிசன், இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் லைஃப் இஸ் நெவர் கோயிங் டு பி சக்சீடட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசி வரைக்குமே ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு அடிக்ஷன் உங்களை காலை சுற்றி இருக்கிற பாம்பு மாதிரி தான். உங்களால் நகலக்கூட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது தம் அடிக்கிறதில்ல, சரக்கு அடிக்கிறதில்ல அப்படின்னா ஏன் இன்னும் இந்த சொசைட்டி இதெல்லாம் பேன் பண்ணாமல் வச்சுருக்காங்க? காரணம் என்ன அப்படின்னா, எஸ், த ப்ரூட்டல் ரியாலிட்டி பிஹைண்ட் திஸ் இஸ், இதுக்கு பின்னாடி இருக்கிற கசப்பான உண்மை என்னென்னா, அவங்களுக்கு நம்ம டிப்ரெஸ்டாக வேணும், நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கணுன்றது தான் அவங்க ஆசை. அவங்களுக்கு நம்ம அடிக்டிவாக இருக்கணும், நம்ம அடிக்டிவாக இருக்கணுன்றது தான் அவங்க ஆசை. அப்படி இருந்தால் தான் அவங்களோட பிஸ்னஸ் ஓடும். இதுதான் உண்மை. நம்ம அடிக்டிவாக இருக்கிறனால, நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கிறனால, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கிறனால அவன் வாழ்க்கையில் மேலே ஏறி போய்கிட்டு தான் இருப்பான். நம்மளோட அடிக்ஷனை அவன் பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறான். இதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் திருந்தவும் முடியும். என்னைக்கு நீங்கள் திருந்தணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களால் திருந்தவும் முடியும்.